Hi friends, welcome to my YouTube channel RK's Corner. நான் உங்கள் பிரியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்டிலேயே கிளாஸ் கிளியர் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க. என்னோட வீடியோ நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் வாட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது ஆரோ வாட்டரை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து வினிகர், ஒயிட் வினிகர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு லெமன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து SLES எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து கலர் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பர்ஃப்யூமு, அதுவும் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு க்ளீன் பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து 400 ml தண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஆரோ வாட்டர் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கடையில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். டேப் வாட்டர் வேணாம். நான் வந்து 400 ml எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து ஒயிட் வினிகர் வந்து நான் 50 ml எடுத்துக்கிறேன். நீங்களும் வந்து 50 ml வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் சொல்கிற அளவுலையே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து எலுமிச்சைப்பழம். நான் எலுமிச்சைப்பழம் வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து பெரிய எலுமிச்சைப்பழமாக இருந்துச்சுன்னா அரை எலுமிச்சைப்பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். நான் இந்த சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒன்று ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். எடுத்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அதில் தண்ணியிலே வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்தது வந்து SLES வந்து நான் 50 ml எடுத்துக்கிறேன். அதுவும் மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப திக்கான பேஸ்ட்லாம் தான் இருக்கும். பாருங்க, நான் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அது வந்து 50 ml எடுத்துக்கோங்க. ஒயிட் வினிகரும் 50 ml, SLES 50 ml, வாட்டர் மட்டும் 400 ml. நீங்கள் எல்லாமே வந்து கரெக்டான அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அளவு மாறுச்சுன்னா நம்மளோட ஃபார்முலா ஃபுல்லாகவே மாறிடும். நீங்கள் அளவோடு எடுத்துக்கோங்க. எலுமிச்சைப்பழம் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா ஆஃப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஃபுல்லாக வந்து எப்படின்னா ரொம்ப பிளெண்டிங் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி நுர மாரி வரும். நீங்கள் வந்து லைட்டாக மட்டும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஃபுல்லாக கெமிக்கல் தானே, அதனால் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பர்ஃப்யூம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு வந்து எந்த பர்ஃப்யூம் வேணுதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லெமன் ஃப்ளேவர் பர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கலர் வந்து நான் பிங்க் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வேறு எந்த ப்ளூ கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கிளாஸ் கிளியர்னாலும் மேக்ஸிமம் கடையில் ப்ளூ கலர் தான் வந்து வச்சுருக்காங்க. ப்ளூவே க்ரீன் வருது. நான் வந்து இப்போ பிங்க் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த ஸ்டெப் மட்டும் தான். இப்போ நான் வந்து அதே பாட்டிலே நான் வந்து ஊற்றிக்கிறேன். நீங்களும் இது மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நார்மலாக நம்ம வந்து 7 பாட்டிலாக இருக்குல்ல, அதுமாரி பாட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி இந்த பாட்டில் இருந்தனால நான் இந்த பாட்டிலே நான் வந்து ஊற்றி காமிக்கிறேன். ஒரு 4 பொருள் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். போய் கடையில் 100 ரூபா 120 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு பாருங்கள் அப்படியே ஒரே மாதிரியே இருக்குது. நான் கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து நீங்களே யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்பீங்க. நான் அதனால தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியே காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம், அவங்க வந்து அதில் வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வீடியோஸில் நம்ம எப்படா வாங்குறதுன்னு யோசிப்போம். நான் அதனால தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியே காமிக்கிறேன். நான் லைட்டாக வந்து எடுத்து நல்லா எல்லா பக்கமும் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து இது எல்லாமே உங்களுக்கு கெமிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் 2 பொருள் மட்டும் தான் நீங்கள் கெமிக்கல் ஷாப்பில் வாங்குற மாதிரி இருக்கும். SLESம் ஒயிட் வினிகரும் மட்டும்தான் நீங்கள் கெமிக்கல் ஷாப்பில் வாங்குற மாரி இருக்கும். நான் ஒரு காட்டன் துணியை வச்சு நான் தொடச்சிக்கிறேன். நான் தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்து லெமனும் வாட்டரும் வந்து நம்ம வீட்லேயே இருக்குது, அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் வந்து கலரும் வந்து வேறுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாரி இருந்துச்சு. சர்ஃபெக்ஸ் கூட நீங்கள் வந்து ஆல்ரெடி வீட்டில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ப்ளூ கலரு. சென்ட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நீங்கள் இல்லைன்னா கூட கலருமே தேவைப்படல, ஒயிட்டாக வேணாலும் நீங்கள் ஒயிட்டாக கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரிட்ஜ் மேலே தொடச்சிக்கலாம், டிவியில் தொடச்சிக்கலாம், எதுலேயும் தொடச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. கடையில் இருக்கிற சேம் குவாலிட்டியை தான் இதுலேயும் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. எப்படிடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு.
என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ரெடி பண்ணதோட ஃபுல் பிக்கு பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.